வணக்கம். ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிவகங்கை ரோட்டில் காந்தி சிலை அருகே பூமி வரத யோக விநாயகர் கோவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோவில் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று பணிகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கும்பாபிஷேகத்திற்காக யாகசாலை பூஜைகள் கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. பல்வேறு பூஜைகள் நடைபெற்று இன்று காலை பூரணாகுதி நிறைவு பெற்றவுடன் புனித நீர் அடங்கிய கடங்களில் சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக மேள தாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து கோபுரத்திற்கு கொண்டு சென்று புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். பின்னர் அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள், அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் ராமானுஜபுரம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்யப்பட்டன. மேளதாளம் இசைக்கு கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து திரௌபதி அம்மன், பால விநாயகர் மற்றும் மாணிக்க நாச்சியார் சன்னதிகளில் மகா அபிஷேகம் நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். ஏற்பாடுகளை திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக திருப்பணி குழுவினர் செய்தனர். உயர்வு என அனைத்தையும் நம்முடைய சிவ
உலகில் முதலில் தோன்றிய ஸ்தலம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் உலக புகழ்பெற்ற மகாமகம் உற்சவம் நடைபெறும் முக்கிய ஸ்தலம். பழமையான கோவிலில் 2022 ஆண்டு முதல் புனரமைப்பு பணிகள் துவங்கியது. சுமார் 18 கோடி மதிப்பில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. நவம்பர் 27 பூர்வாங்க பூஜைகளுடன் கும்பாபிஷேக யாகசாலை தொடங்கியது. 8 கால யாகசாலை பூஜைகள் மகா பூரணாகுதியுடன் நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் ஆதி கும்பேஸ்வரர் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. சிவ சிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாதம் 3வது சோமவாரத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலை பிரசன்ன விநாயகர் கோயிலில் 108 வலம்புரி சங்குகளால் ஸ்வஸ்தி வடிவில் அலங்காரம் செய்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. சுவாமி விஸ்வநாதருக்கு 108 வலம்புரி சங்குகளால் அபிஷேகம் செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது.
மாவட்டம் அரவக்குறிச்சி ஆரியூர் பகுதியில் கருப்பணசாமி கோயில் உள்ளது. கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக யாகசாலை பூஜை தொடங்கியது. காவிரி ஆற்றில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மகா பூர்ணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தது. மேலத்தாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். கோயில் பிரகாரத்தில் விநாயகர், நாகம்மாள், அங்காளம்மன், மதுரவீரன் உள்ளிட்ட பல சன்னதிகளில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சன்னதிகளில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மனம் உருக்கினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. கரூர் குளித்தலை ஐயர்மலை பகுதியில் ரத்தினகிரீஸ்வரர் கோயில் உள்ளது. 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து 1178 அடி உயரத்தில் உள்ளது. மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த சிவன் ஸ்தலத்தில் கார்த்திகை சோமவாரம் விமர்சையாக கொண்டாடப்படும். இன்று 3வது கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சுவாமிக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். திரளான பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செய்து சுவாமியை தரிசித்து மனமுருக்கினர். பக்தர்கள் குழந்தைகளுக்கு மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஐயர் மலையில் கிரிவலம் வந்து வழிபட்டனர். புதுச்சேரி மணவெளி கிராமத்தில் பூரணி பொற்களை சமேத ஐயனாரப்பன் கோயில் உள்ளது. மேலும் கோயிலில் சப்த கன்னிகள் மற்றும் செல்வமுத்து மாரியம்மன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து யாகசாலை பூஜை தொடங்கியது. மகா பூர்ணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தது. மேலத்தாளம் இசைக்கு கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருக்கினர்.